வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பெரிய புராணத்திலேருந்து சொல்லப்பட்ட பூசலார் நாராயண புராணம் இந்த கதையை பார்க்கலாம் வாங்க. நெஞ்சகமே கோயில், நினைவே சுகந்தம், அன்பே மஞ்சன நீர், பூசை கொல்ல வாரா பராபரமே. இது தாயுமானவர் அழைப்பு. இதை தான் கதையாக எழுதியிருக்கார் சேக்கிழார். ஆடை அணிகள், ஆட ஆபரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை அப்படின்றது தான் அவர் எடுத்து சொல்கிறாரு. அன்றினார் புறம் எரித்தார்க்கு ஆலயம் எடுக்க எண்ணி ஒன்றும் அங்கு உதவாது ஆக உணர்வினால் எடுக்கும் தன்மை நன்று என மனதினாலே நல்ல ஆலயம் தான் செய்த நின்ற ஊர் பூசலார் தாம் நினைவினை உரைக்கல் உற்றார். அதாவது தன்னை எதிர்த்த அசுரர்களோட 3 கோட்டைகளும் எரித்து அழைத்த சிவபெருமானுக்கு ஒரு அழகான கற்றலைன்னா கற்கோயில் கட்டுறதுக்கு பூசலார் நாராயணன் விரும்பினார். ஆனால் கோயில் கட்டுவதற்கு தேவையான பணம், பொருள், ஆள் எதுவுமே அவரிடம் இல்லை. அவர் ரொம்ப ஏழையாக இருந்தார். பொருளுதவி இல்லாதனால அவர் சோர்வடைஞ்சார்னா அதுதான் இல்லை. வெளியே கற்களால் கோயில் கட்டுவதை விட நம்முடைய மனதில் தூய அன்பினாலும் உணர்வினாலும் நம்ம கோயில் கட்டுறதே சிறந்தது என அவர் அறிவால் தெளிந்தார். அதன்படியே அவருடைய மனசுக்குள்ளேயே ஒவ்வொரு சங்கலாக வச்சு சிற்ப சாஸ்திர முறைப்படியே எல்லா வசதியும் கூடிய ஒரு பிரம்மாண்டமான சிவக்கோயிலை கட்டி முடித்தார். திருநின்ற ஊர் என்ற திருத்தலத்தில் வாழ்ந்த பூசலாரன் இந்த உன்னதமான வியக்கத்தக்க மனக்கோயில் கட்டிய வரலாற்றை எண்ணி நான் சேக்கிழ கூட தொடங்குகிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. உலகினில் ஒழுக்கம் என்றும் உயர் பெருந்தொண்டை நாட்டு நலமிகு சிறப்பினை மிக்க நான்மறை விளங்கும் மூதூர் குல முதல் சீலம் என்றும் குறைவிலா மறையோர் கொள்கை நிலவிய செல்வம் மல்கி நிகழ்த்திரு நின்ற ஊராம். இந்த பாடல் திருநின்ற ஊர் என்ற ஊரோட சிறப்பை பற்றி சொல்லுது. உலகில் ஒழுக்க நெறிகள் என்றும் சிறந்து விளங்கும் தொண்டை நாட்டில் 4 வேதங்களும் ஓதப்படும் மூதூராகவும் சிறந்த மறையவர்கள் வாடும் இடமாகவும் செல்வங்கள் மல்கி விளங்கும் இடமாகவும் திருநின்ற ஊர் திகழ்கிறது. அருமறை மரபு வாழ அப்பதி வந்த சிந்தை தரும் உணர்வான எல்லாம் தம்பிரான் கடல் மேல் சாரா வருநெறி மாறா அன்பு வளர்ந்து எழை வளர்ந்து வாய்மை பொருள் பெரு வேத நீதி கலை உணர் பொலிவின் மிக்கார். அழியாத வேத நெறிகளும் தர்மங்களும் தழைத்தோங்க திருநின்ற ஊருக்கு எழுந்தருளிய பெரியோர்கள் தங்களின் சிந்தனையில் தோன்றும் உணர்வுகள் அனைத்தையும் இறைவனின் திருவடிகளே சமர்ப்பித்தார்கள். மாறாத தூய அன்பு நாளுக்கு நாள் பெருகி வளர வாய்மையான மெய்ப்பொருளையும் வேத நீதிகளையும் கலைகளையும் உணர்ந்து விளங்கும் பொலிவில் அவர்கள் சிறந்தார்கள். சிவபெருமானுக்கு கோயில் எழுப்ப பூசலார் நினைத்தலும் மனதுக்குள்ளே கட்டுதலும். அடுப்பது சிவன்பால் அன்பர்க்கு ஆம்பணி செய்தல் என்றே கொடுப்பது எவ்வகையும் தேடி அவர் கொல கொடுத்து கங்கை மடுப்பொதி வேணி ஐயர் மகிழ்ந்து உறைவதற்கு ஓர்கோயில் எடுப்பது மணந்து கொண்டார் இருநிதி இன்மை என்னார். சிவனுக்கு தொண்டு செய்வதே சிறந்தது என எண்ணி பொருள் தேடி அடியவருக்கு அளித்தார். கங்கை தங்கிய சடையுடைய சிவபெருமான் மகிழ்ந்து உறைவதற்கு ஒரு கோயில் கட்ட தன் மனதில் உறுதி பூண்டார். தம்மிடம் பெரிய செல்வம் இல்லையே என்று அவர் சிறிதும் கவலைப்படவில்லை. மனதினால் கருதி எங்கும் மாநிதி வருந்தி தேடி எனைத்தும் ஓர் பொருள் பேறு இன்றி என் செய்கேன் என்று நைவார் நினைப்பினால் எடுக்க நேர்ந்து நிகழ் உரு நிதியம் எல்லாம் திணை துணை முதலா தேடி சிந்தையால் திரட்டி கொண்டார். இறைவனுக்கு கோயில் கட்ட வேண்டும் என்று தம் மனதில் உறுதியாக இருந்த பூசலார் பெரிய பொருள்களை தேடி எவ்வளோ முயற்சித்தும் ஒரு பொருளும் கிடைக்கலையே என்று செய்வேன் என்று ஏங்கி வருந்துபவர்களின் மனநிலையை கொண்டு அந்த வருத்தத்தை போக்கக்கூடிய இறைவன் அருளால் திணை அளவிலான சிறிய முதலீட்டு தொடங்கி தனது மனதாலேயே தியானத்து மூலமாகவே அந்த பெருங்கோயிலுக்கு தேவையான நிதியை திரட்டி கொண்டார். சாதனத்தோடு தச்சர் தம்மைய மனதால் தேடி நாதனுக்கு ஆலயம் செய் நலம் பெரு நல் நாள் கொண்டே ஆதரித்து அகமத்தால் அடிநிலை பாரித்து அன்பால் காதலின் கங்குதல் போதும் கண்படாது எடுக்கல் உற்றார். பூசலார் நாராயணன் சிவபெருமானுக்கு கோயில் கட்டுவதற்காக தேவையான பொருட்கள் மற்றும் தச்சர்கள் ஆகிய அனைத்தையும் தனது மனதினாலே நினைத்து கொண்டார். அது மாத்திரம் இல்லாமல் ஆலயம் கட்ட தொடங்குவதற்கேற்ற நன்னாலயம் தேர்ந்தெடுத்து ஆகம விதிகளின்படி இறைவனுக்கு அடிநிலையை அஸ்திவாரத்தை அமைத்தார். அதன்பின் சிவபெருமான் மீது கொண்ட பெருங்காதலால் இரவு முழுவதும் தூங்காமல் மனதுக்குள்ளேயே கோயிலை கட்டும் பணியை செய்தார். அடி முதல் உபானம் ஆதி ஆகிய படைகள் எல்லாம் வடிவு ஒரு தொழில்கள் முற்ற மனதினால் வகுத்து மான முடிவு ஒரு சிகரம் தானும் முன்னிய முழத்தில் கொண்டு நெடிது நாள் கூட கோயில் நிரம்பிட நினைவால் செய்தார். அடிவாரத்தில் உள்ள உபானம் முதலான உறுப்புகள் அவற்றின் வடிவம் மற்றும் அழகு உள்ளிட்ட அனைத்து வேலைப்பாடுகளையும் பூசல் நாயனார் தமது மனதினாலேயே வகுத்து கொண்டார். பெருமைமிக்க சிகரத்தை சரியான அளவில் அமைத்து நீண்ட நாட்கள் இடைவிடாமல் நினைத்தபடியே தமது மனதுக்குள் ஒரு கோயிலை முழுமையாக கட்டி முடித்தார். தூபியும் நட்டு மிக்க கதையும் நல்வினயம் செய்து கூவலும் அமைத்து மாடு கோயில் சூழ் மதிலும் போக்கி வாவியும் தொட்டு மற்றும் வேண்டுவ வகுத்து மண்ணும் தாபரம் திவனுக்கு ஏற்ப விதித்த நாள் சாரும் நாளில் பூசலார் நாயனார் சிவபெருமானுக்கு அழகிய கோயில் கட்டுவதை தொடங்கினார். அக்கோயிலின் தூபிகள் அமைத்து
சுதியால் அதாவது சுண்ணாம்பு சார்ந்து சிற்ப வேலைப்பாடுகள் செய்து கிணறு வெட்டி மாடுகள் தங்குமிடங்கள் அமைத்து கோயிலை சுற்றி மதில் சுவர்கள் எழுப்பி குளங்களை வெட்டி மற்றும் அதற்கு தேவையான அனைத்து திருமணங்களும் செய்தார். இவ்வாறு சிவபெருமானுக்கு பொருத்தமான அக்கோயிலை உருவாக்கி முடிக்க ஒரு நன்னாளையும் குறிப்பிட்டார். மன்னவன் கட்டிய கோயிலும் இறைவன் சித்தமும். காடவர் கோமான் கச்சி கல்தளி எடுத்து முற்ற மாடு எல்லாம் செவனுக்கு ஆக பெரும் செல்வம் வகுத்தல் செய்வான் நாடமால் அறியாதாரை தாபிக்கும் அந்நாள் முன்னால் ஏடு அவர் கொன்றை வெய்தார் இரவிடை கனவில் எய்தி. காடவர் கோமான் கச்சி கல்தளி எடுத்து முற்ற பல்லவ மன்னவனான காடவர் கோமான் காஞ்சிபுரத்தில் சிவபெருமானுக்கு கற்களாலான ஒரு பெரிய திருக்கோயிலை கட்டத் தொடங்கி தனது செல்வங்கள் அனைத்தையும் இறைவனின் திருப்பணிக்காக செலவழித்து அந்த கோயிலில் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்ய ஒரு நன்னாளை குறித்து ஆயத்தமானான். அந்த திருநாளுக்கு முந்தைய நாள் இரவில் இதழ்கள் நிறைந்த கொன்றை மாலைகளை அணிந்த சிவபெருமான் அந்த மன்னனின் கனவில் தோன்றினார். நின்ற ஊர் பூசல் அன்பன் நெடுநாள் நினைத்து செய்த நன்று நீடு ஆலயத்துள் நாளை நாம் புகுவோம் நீ இங்கு ஒன்றிய செயலை நாளை ஒழித்து பின் செயல் கொள்வாய் என்று கொன்றைவார் சடையார் கோயில் தொண்டர் கோயில் கொண்டு அருள போந்தார். திருநின்றுள் வாழ்ந்து தனது அன்பான பூசலார் நீண்ட நாட்களாக நினைத்த மனதால் மிகப்பெரிய கோயில் ஒன்றை கட்டியுள்ளார். அக்கோயிலில் நாளை நாம் எழுந்தருளப் போகிறோம். எனவே நீ இப்பொழுது அதாவது மன்னவன் கட்டும் பெரிய கோயிலான கும்பாபிஷேகத்திற்கு திட்டமிட்டிருக்கிற காரத்தை நாளைக்கு ஒத்தி வைத்துவிட்டு செய்வாயாக என்று சிவபெருமான் கனவில் அதாவது காடவர் கோனுடைய கனவில் கட்டளையிடுகிறார். கொன்றை மலர் மாலை அணிந்த சடையுடைய சிவபெருமான் இவ்வாறு பூசலாரின் மனக்கோயிலில் எழுந்தருள திருவுள்ளம் கொண்டு புறப்பட்டார். தொண்டரை விளக்க தூயோன் அருள் செய்த துயிலை நீக்கிய திந்திரல் மன்னன் அந்த திருப்பணி செய்தார் தம்மை கண்டு நான் வணங்க வேண்டும் என்று எழும் காதலோடு தண்டலை சூழல் சூழ்ந்த நின்ற ஊர் வந்து சார்ந்தான். தன் உண்மையான தொண்டர்களின் பெருமையை உலகிற்கு விளக்க திருவுள்ளம் கொண்ட சிவபெருமான் கனவில் தோன்றி அருளினார். அந்த இறை அருளால் துயில் அதாவது கனவுலேருந்து எழுந்த வலிமை மிக்க காடவர்கோன் பல்லவ மன்னன் இறைவனுக்கு அத்தனை பெரிய திருக்கோயிலை கட்டி அந்த திருப்பணி செய்த திருத்தொண்டரை கண்டு வணங்க வேண்டும் என்ற பெரு விருப்பத்தோடு குளிர்ந்த சோலைகள் சூழ்ந்த திருநின்றவூர் என்ற திருத்தலத்தை வந்தடைந்தான். மன்னவன் பூசலாரை தேடி கண்டடைத்தல். அப்பதி அனைத்தும் பூசல் அன்பர் இங்கு அமைத்த கோயில் எப்படியது என்று அங்கன் எய்தினார் தம்மை கேட்க செப்பிய பூசல் கோயில் செய்தது ஒன்றுமில்லை என்றார். மெய்பெரு மறையோர் எல்லாம் வருக என்று உரைத்தான் வேந்தன். கடவுர் மன்னன் பூசலூர் நாயன் அருகி நீங்கள் கட்டியதாக சொல்லப்படும் புதிய சிவன் கோயில் எங்கே உள்ளது என்று கேட்டான். அதற்கு பூசலார் நான் வெளியில் கோயில் என்று எதுவும் கட்டவில்லை என்றார். அதை கேட்டு ஆச்சரியமடைந்த மன்னன் உண்மையான வேதங்கள் அறிந்த சான்றோர் அனைவரும் வருகள் என்று அழைத்தான். பூசுரர் எல்லாம் வந்து புரவலன் தன்னை காண மாசையிலா பூசலார் தாம் யார் என மறையோர் எல்லாம் ஆகையில் வேதியான் இவ்வூரான் என்று அவர் அழைக்க ஒட்டான். ஈசனார் அன்பர் தன்பால் எய்தினான் வெய்ய வெயிலோன். அரசன் அந்தணர்கள் மூலம் பூசலாரை அழைக்காமல் தாமே நேரில் சென்று இறைவனின் அன்பரான அவரை சந்தித்தான். மன்னவன் கோயிலை கட்ட வேண்டலும் பூசலார் மறுமொழியும். தொண்டரை சென்று கண்ட மன்னவன் தொழுது நீர் இங்கு என் திசையோரும் ஏத்த எடுத்த ஆலயம் தான் யாது என்கு ஆண்ட நாயக்கரை தாபித்து அருளும் நாள் இன்று என்று உம்மை கண்டு அடிபணிய வந்தேன் கண்ணுதல் அருள் பெற்று என்றான். மனதுக்குள்ளேயே சிவபெருமானுக்கு பிரம்மாண்டமான கோயில் ஒன்றை கட்டிய பூசலார் நாயனர் அந்த கோயிலில் சிவபெருமானை பிரதிஷ்டை செய்யும் நன்னாளில் இன்றே என்று இறைவனிடம் அருள் பெற்ற காடவ மன்னன் பூசலார் நாராயணனை தேடி சென்று வணங்குகிறான். பின் மன்னவன் நாயனரை பார்த்து 8 திசைகளும் உள்ளவர்களுக்கு போற்றத்தக்கவாறு நீர் கட்டிய அந்த ஆலயம் எங்கு உள்ளது? தேவர்களின் தலைவன சிவபெருமானை நீர் இங்கு எழுந்தருள செய்யும் நன்னாள் இன்று என்று கேள்விப்பட்டு சிவபெருமானின் திருவருளை பெற்று உன்மத திருவடிகளை பணிய வந்தேன் என்று பணிவுடன் கேட்டார். மன்னவன் உரைப்ப கேட்ட அன்பர் தாம் மருண்டு நோக்கி என்னை ஒரு பொருளாய் கொண்டு எம்பிரான் அருள் செய்தாரோல் முன்வரு நிதி இல்லாமை மனதினால் முயன்ற கோயில் இன்னாம் என்று சிந்தித்து எடுத்தவாறு எடுத்து சொன்னார். எம்பிரான் அதாவது இறைவன் என்னை ஒரு பொருட்டாக மதித்து அருள் செய்தாரானால் என்னிடம் நிதி இல்லாத குறையை என் மனதினால் நினைத்து நான் கட்டிய கோயில் இதுவே என்று பூசலார் மன்னனிடம் கூறினார். அரசனும் அதனை கேட்டு அங்கு அதிசயம் ஏதி என்னை புரையாறு சிந்தை அன்பர் பெருமை என்று அவரை போற்றி விரைசெறி மாலை தாழ நிலமிசை விழுந்து தாழ்ந்து முரசு ஏறி தானையோடு மீண்டு தன் மூது ஊர் புக்கான். அன்பரும் அமைந்த சிந்தை ஆலைத்து அரசனார் தம்மை நன்பெரும் பொழுது சார தாபித்து நலத்தொனோடும். அரசனும் அதை கேட்டு அங்கு அதிசயம் ஏதி என்னை புரையாறு சிந்தை என்பர் பெருமை என்று அவரை போற்றி
அன்பரான பூசலார் நாயனார் மனதால் கட்டிய ஆலயத்தின் சிறப்பை கேட்டு அரசன் வியப்படுகிறான். பூர தூய்மை அற்றவர்கள் அல்லாத தூய சிந்தனையுடைய அன்பர்களின் பெருமைதான் என்னே என போற்றுகிறான். தனது மலர் மாலைகள் தரையில் படும்படியாக அந்த அடியாருக்கு விழுந்து வணங்கிவிட்டு முரசுகள் முழங்கும் தன் படையோடு தன் தலைநகருக்கு திரும்புகிறான். அதன் பிறகு மனதினால் அந்த ஆலயத்தை அமைத்த அன்பரான பூசலார் நாராயணன் சிவபெருமானை நல்ல வேளையில் அந்த ஆலயத்தில் சிறப்பித்து ஸ்தாபித்து அருள் பெறுகிறார். பின்பு பூசணைக்கு எல்லாம் பெருமையில் பல நாள் பேணி பொன் புனை மட்டுள் ஆடும் பொன் கடல் நிகர் புக்கார் நீண்ட செஞ்சடையனாருக்கு நினைப்பினால் கோயிலாக்கி பூண்ட அன்பு இடையாறாத பூசலார் பொன்தாள் போற்றி ஆண்ட கை வளர்வர் கோமான் உலகு உய்ய அளித்த செல்வ பாண்டிமா தேவியார் தம் பாதங்கள் பரவல் உற்றேன். மனதினாலே சிவபெருமானுக்கு ஆலயம் அமைத்து நல்ல வேளையில் இறைவனை பிரதிஷ்டை செய்து பல நாட்கள் அன்போடு பூசைகள் பல செய்தார் பூசலார். பின்னர் அவர் பொன்மயமான சபையில் ஆடும் சிவபெருமானின் திருவடி நிலை அடைந்தார். இத்துடன் இந்த புராணம் முடிவடையுது. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.